Hello friends, welcome back to Learn English with Helen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற 10 sentencesமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? ப்ளீஸ் subscribe the channel and keep supporting me. Without delay, let's get started. Let's see the first one. நான் உன் பேச்சை கேட்டிருக்க வேண்டும். நான் உங்களோட பேச்சை கேட்டிருக்கணும், உங்களோட அட்வைஸை நான் கேட்டிருக்கணும்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்? I should have listened to you. நான் உங்களோட பேச்சை கேட்டிருக்கணும்னு அர்த்தம். I should have listened to you. நெக்ஸ்ட் ஒன், நீங்கள் வீட்டிற்கு வருவதற்குள் இரவு உணவு தயாராக இருக்கும். ஸோ நம்ம வந்து சொல்லுவோம் இல்லையா, நீங்கள் நைட்டு வரத்துக்குள்ளே நான் டின்னர் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிடுறேன், டின்னர் ரெடியாக இருக்குன்றதை எப்படி சொல்லலாம்? பை த டைம் யூ ரீச் ஹோம் டின்னர் வில் பி ரெடி. நீங்கள் வரத்துக்குள்ளே டின்னர் வந்து ரெடி ஆகிடும்னு அர்த்தம். பை த டைம் யூ ரீச் ஹோம் டின்னர் வில் பி ரெடி. நெக்ஸ்ட் ஒன், நீங்கள் தேவையில்லாமல் கவலைப்படுகிறீர்கள். அப்படின்னா நீங்கள் தேவையில்லாமல் டென்ஷன் ஆகுறீங்க, தேவையில்லாமல் கவலைப்பட்டே இருக்கிறீங்கன்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்? யூ ஆர் கெட்டிங் வரிட் unnecessarily. யூ ஆர் கெட்டிங் வரிட் unnecessarily. அப்படின்னா நீங்கள் தேவையில்லாமல் கவலைப்படுறீங்கன்னு அர்த்தம். யூ ஆர் கெட்டிங் வரிட் unnecessarily. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நான் அதிகமாக தூங்கினேன். நான் இன்னைக்கு ரொம்ப டயர்டாக இருந்தால் நிறைய தூங்கிட்டேன்ப்பா, ரொம்ப நேரம் தூங்கிட்டேன்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்? ஐ ஓவர் ஸ்லெப்ட். நான் இன்னைக்கு ரொம்ப தூங்கிட்டேன்னு அர்த்தம். ஐ ஓவர் ஸ்லெப்ட். நெக்ஸ்ட் ஒன், உருளைக்கிழங்கை உரிக்கவும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கிச்சனில் சொல்லுவோம் இல்லையா, உருளைக்கிழங்குலாம் உரிச்சிடுங்க, அதோட தோலெல்லாம் உரிக்கணுன்றதை எப்படி சொல்லலாம்? பீல் ஆஃப் த பொட்டேட்டோஸ். பீல் ஆஃப்னா உரிக்கிறதுன்னு அர்த்தம். பீல் ஆஃப் த பொட்டேட்டோஸ். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அவர் இப்போது இல்லை. அவர் வந்து இங்கே இல்லை, அவர் இப்போ இல்லைன்றதை எப்படி சொல்லலாம்? ஹீ இஸ் நோ மோர். அப்படின்னா அவர் இப்போ இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் யாரோ இறந்துட்டாங்க, அவங்கள பற்றி கேட்குறாங்க, அவங்க இப்போ இறந்துட்டாங்க, அவங்க உயிரோட இல்லைன்றதுக்கு நம்ம ஹீ இஸ் நோ மோர் கூட நம்ம சொல்லலாம். ஹீ இஸ் நோ மோர், அவர் இப்போது இல்லைன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அனைவரும் தங்களால் இயன்றதை செய்தனர். அப்படின்னா எல்லாரும் அவங்களால முடிஞ்சதை அவங்க செஞ்சாங்கன்றதை எப்படி சொல்லலாம்? எவ்ரி ஒன் டிட் தேர் பெஸ்ட். அவங்களால என்ன முடியுமோ அதை செஞ்சாங்கன்னு அர்த்தம். எவ்ரி ஒன் டிட் தேர் பெஸ்ட். நெக்ஸ்ட் ஒன், முன்பெல்லாம் நாங்கள் மணிக்கணக்கில் பேசி கொண்டிருந்தோம். நான் முன்னாடிலாம் வந்து என்னோட ஃப்ரெண்டோட நான் ரொம்ப நேரம் பேசிட்டு இருப்பேன், பட் இப்போல்லாம் டைம் கிடைக்கலன்னு சொல்லுவீங்க இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்? ஏர்லியர் வி யூஸ் டு டாக் ஃபார் hours. அப்படின்னா ரொம்ப நேரம் நாங்கள் பேசிட்டு இருப்போம் முன்னாடிலான்னு அர்த்தம். ஏர்லியர் வி யூஸ் டு டாக் ஃபார் hours. நெக்ஸ்ட் ஒன், ஒவ்வொரு விஷயத்துக்கும் கத்த வேண்டாம். எல்லா விஷயத்துக்கும் ஏன் கத்திட்டே இருக்கீங்க, கத்தாதீங்க, ஷவுட் பண்ணாதீங்கன்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்? டோன்ட் ஷவுட் ஃபார் எவ்ரி சிங்கிள் மேட்டர். எல்லா விஷயத்துக்கும் கத்தாதீங்கன்னு அர்த்தம். டோன்ட் ஷவுட் ஃபார் எவ்ரி சிங்கிள் மேட்டர். So my dear friends, I hope this video will be useful for you. If you like this video, like and share with your friends and kindly subscribe the channel and keep supporting me. Thank you friends.